ஒன்றுக்கொன்று வேட்டையாடி உயிரை எடுப்பது மிருகத்தன்மை, ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து வாழ வைப்பது மனிதத்தன்மை. ஹலோ மக்களே, நான் உங்க கன்னியாகுமரி சிறில். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கல்லுக்கூட்டம் பக்கத்துல செவிடன் விளைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு ஃபேமிலி ரொம்ப வறுமையினால கஷ்டப்படுதுன்னு கேள்விப்பட்டு பார்க்க போயிருந்தேன். அந்த ஃபேமிலியில 6 வயசான ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையால தலை தூக்கி இருக்கவும் முடியாது, கால் நீட்டி நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. பாத்ரூம் போறத கிளீன் பண்றதுல இருந்து சாப்பாடு ஊட்டி விடுறது வரைக்கும் இந்த ஏழை தாய் தான் அந்த பிள்ளைய காலம் ஃபுல்லா பார்க்கணும். பிரசவத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. பிரசவத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சது குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. சரி, இந்த குழந்தையோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை தாயும் இந்த ஏழை தாயோட ஹஸ்பண்டும் தான் இந்த குழந்தைய காலம் ஃபுல்லா பார்க்கணும். இந்த ஏழை தாயோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொத்த வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு வருமானத்தினால தான் இந்த குழந்தையோட மெடிசின் செலவும் இவங்களோட சாப்பாட்டு செலவும் போயிட்டு இருக்குது. இந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் கூட வருமா? இந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது தாயால பராமரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி பார்க்கும்போது டாக்டர் சைட்ல இருந்து பிசியோதெரபி மட்டும் தான் ஆப்ஷன். பிசியோதெரபி மட்டும் தான் நமக்கு இந்த குழந்தைக்கு கை கொடுக்கும் ஒருவேளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா பிசியோதெரபிக்கு ஒரு நாளைக்கு இவங்களுக்கு 500 ரூபாய் செலவாகுது. ஒரு கட்டத்துல இவங்க பிசியோதெரபியை நிறுத்திட்டாங்க, எந்த சப்போர்ட்டும் இல்லாததுனால. நம்ம ஊர்லயே இப்படி நம்ம கண்ணுக்கான கஷ்டப்படுற உண்மையான ஏழை குடும்பங்களுக்கும் இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கும் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை நீங்க கண்டிப்பா பண்ணலாம் மக்களே. ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பருக்கு உங்க மனசுல தோன்ற ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா சென்ட் பண்ணி கொடுத்து இந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. கட்டாயமாயும் இல்ல, விசனமாயும் இல்ல, உங்க மனசுல இரக்கம் இருந்தனா இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவனை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் இவனுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி உண்டுன்னா எங்களுக்கு செய்தாங்க.